Good evening to all. Today we will discuss about the topic is Unit 1 Mechanics. All of you hear me? Say yes or no, guys. Yes, heard, ma'am. Okay. Start பண்ணலாமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் ஆகுதா பாருங்க. Can you hear me? Yes, ma'am. Okay. Screen தெரியுது ma'am. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் யூனிட் மெக்கானிக்ஸ். ஓகேவா? ஃபிசிக்ஸ்ல வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல மெக்கானிக்ஸும் ஒரு யூனிட். மெக்கானிக்ஸும் ஒரு பிரான்ச். Mechanics is the branch of physics that deals with the motion of bodies and the forces that produce or change that motion. பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச் தான் வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸ்ல எதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் பாடிஸ், அதாவது மூவிங்ல உள்ள எனி ஆப்ஜெக்டை பத்தி ஸ்டடி பண்ணுவோம். அண்ட் தென் ஃபோர்ஸஸ் நம்ம அப்ளை பண்றது மூலியமா அந்த பாடிஸோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதையும் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ். ஓகேவா? பிசிக்ஸ்ல மெனி பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல மெக்கானிக்ஸும் ஒரு பிரான்ச். மெக்கானிக்ஸ்ல வந்து எதை பத்தி ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் பாடிஸ் அண்ட் தி ஃபோர்ஸஸ் தட் ப்ரொடியூஸ் ஆர் சேஞ்ச் தட் மோஷன். அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரன்னிங்லயோ இல்லை மூவிங்லயோ மோஷன்ல இருக்கும். அதை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ். அண்ட் தென் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்றது மூலியமா அந்த பாடியோட டைரக்ஷன்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதை பத்தி ஸ்டடி பண்றதும் என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதை பேசிக்கா வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா ஐசக் நியூட்டன்ங்கிறவர் வந்து லாஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்ஸ்ல என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ் வந்து 2 டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ். டைனமிக்ஸ்னா என்ன அப்படின்னா டைனமிக்ஸ்ல வந்து என்ன படிப்போம் அப்படின்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதுலயும் வந்து என்ன அப்படின்னா மூவிங் பாடிஸ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸோடு சேர்த்து தான் வந்து என்ன படிப்போம் அப்படின்னா மூவிங் பாடிஸ்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்ட், அதாவது ஓய்வு நிலையில உள்ளதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ். இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் நாட், அதாவது பாடிஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். டைனமிக்ஸ்ல வந்து பாடிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மூவிங் பொசிஷன்ல இருக்கும். ஓகேவா? இதான் வந்து டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் டைனமிக்ஸ் வந்து 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கைனமெட்டிக்ஸ், அனதர் ஒன் இஸ் கைனெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் தி காஸ் ஆஃப் மோஷன். அதாவது அதோட மோஷனை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது மூவிங்ல உள்ள ஒரு பாடியை பத்தி படிக்கிறது பேர் தான், ஆப்ஜெக்டை பத்தி படிக்கிறது பேர் தான் என்ன அப்படின்னா கைனமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கைனெட்டிக்ஸ். கைனெட்டிக்ஸ் என்ன அப்படின்னா அதோட மோஷனையும் கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் தென் அது வந்து மூவிங்ல இருக்கிறதையும் வந்து கன்சிடர் பண்ணி படிக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா கைனெட்டிக்ஸ். ஓகேவா? மெக்கானிக்ஸ் வந்து பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச். அதுல வந்து எதை வந்து ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் பாடிஸ் அண்ட் தி ஃபோர்ஸஸ் தட் ப்ரொடியூஸ் ஆர் சேஞ்ச் தட் மோஷன். இதை தான் வந்து ஸ்டடி பண்ணுவோம். இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைனமிக்ஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் டைனமிக்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கைனமெட்டிக்ஸ், அனதர் ஒன் இஸ் கைனெட்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்ல என்னென்ன ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இனர்ஷியல், அனதர் ஒன் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். மாஸ், ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. இது 1 by 1 வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் பிசிக்ஸ்ல அப்படின்னா அது ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரான்ச் பிசிக்ஸ்ல எந்த ஒரு பிரான்ச்சை வந்து எடுத்து வச்சு நம்ம ஸ்டடி பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் மெக்கானிக்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிசிக்ஸோட ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? Can you hear me? Yes, ma'am. Okay. Yes, Next ma'am. போலாமா? Next one is Okay, space. ஸ்பேஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் இஸ் a region around us where objects are located and motion takes place. இப்போ ஏதோ ஸ்பேஸ்னா ஒரு இடம், அந்த இடத்துல
ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் தென் அதோட மோஷன் வந்து எப்படி பிரசன்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ்ங்கிறது ஒரு ரீஜியன், ஒரு இடம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் தென் அதோட மோஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்றது தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்பேஸ். இதுல என்ன ஒரு 1 மார்க் கேட்பாங்க அப்படின்னா ஸ்பேஸ் இஸ் a 3 dimensional ரீஜியன். ஸ்பேஸ் இஸ் a 3 dimensional ரீஜியன். வாட் ஆர் த ரீஜியன் அப்படின்னு கேட்டா லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ஓகேவா? ஸ்பேஸ்ங்கிறது ஒரு 3 dimensional ரீஜியன். என்னென்ன ரீஜியன் அப்படின்னா வாட் ஆர் த ரீஜியன் அப்படின்னா லென்த், பிரெத் அண்ட் ஹைட். இதோட அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஒரு ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணலாம். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா 3 கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம். என்னென்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஓகேவா? ஸ்பேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பிளேஸ், ஒரு இடம். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் தென் அதோட மோஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்றதா வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸ வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 3 dimensional ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வாட் ஆர் த 3 dimensional அப்படின்னா லென்த், பிரெத் அண்ட் ஹைட். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த 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 இடத்துல எந்த பொசிஷன்ல வந்து இருக்குங்கிறத எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா 3 கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம். என்னென்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எக்ஸ், ஒய் அண்ட் தென் இசட். எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இஃப் a particle is at 2, 3, 4 it means 2ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், 3 யூனிட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஒய் ஆக்சிஸ், 4 யூனிட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இசட் ஆக்சிஸ். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ். This one is x axis, this one is y axis, this one is z axis. X axis, y axis and then z axis. This is the origin. இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த ஆரிஜின் ஓல இருந்து ஒவ்வொரு யூனிட்ஸோட எக்ஸ், ஒய், இசட்டோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்னு சொல்லுவோம். அண்ட் தென் அனதர் நேம் இஸ் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ எக்ஸ், ஒய், இசட்டோட வேல்யூ 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா 2 ஸ்கொயர்னா 4, 2 into 2 4. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், 3 3s are 9. அடுத்து இசட் ஸ்கொயர் அப்படின்னா 4 into 4 16. ஸோ ஆட் பண்ண அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 அப்படின்னு வரும். ஓகேவா? இதான் வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பேஸ் இஸ் a region around us where objects are located and motion takes place. ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் தென் அதோட மோஷனை பத்தி அதோட மோஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஸ்டடி பண்றது தான் ஸ்பேஸ். ஸ்பேஸ் இஸ் a 3 dimensional ரீஜியன். வாட் ஆர் த 3 regions ஆர் வாட் ஆர் த 3 region அப்படின்னு கேட்டாங்கன்னா லென்த், பிரெத் அண்ட் ஹைட். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்பேஸ்ல என்ன பொசிஷன்ல டிஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 3 கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த கோஆர்டினேட்ஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட். அதுக்கு தான் அந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஓங்கிறது ஆரிஜின், இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இப்போ எக்ஸ், ஒய், இசட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட பொசிஷன் வெக்டாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதோட பொசிஷன் வெக்டார் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 6. ஃபார்முலா என்ன இருக்கு என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29. Next one is the time. Clear? Are you clear? மேம் உங்கள்ட்ட தமிழ் மீடியம் கிடையாது மேம், ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தானே மேம்? இதுவே நான் தமிழ்லையும் தாமா சொல்றேன். இல்ல மேம், மெட்டீரியல் தமிழ்ல இருக்காதான்னு கேக்குறேன் மேம். மெட்டீரியலா?
மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி வேணா கொடுக்குறேன். ஓகே ஓகேவா? மேம். தேங்க்ஸ். ஓகே மேம். Next one is the time. Time is the physical quantity that measures the duration between two events. அதாவது 2 ஈவெண்ட்ஸுக்கு இன்பிட்வீனா உள்ள அந்த டியூரேஷனை மெஷர் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு மெஷர் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா டைம். இதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் என்ன அப்படின்னா செகண்ட்ஸ். டைம்ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஒன் வேர்டு ஸ்கேலார் குவான்டிட்டி. டைம் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து டிரெக்ஷனை வந்து நோட் பண்ணாது. ஒன்லி இது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் மட்டும்தான் வந்து டினோட் பண்ணும், டிரெக்ஷனை வந்து டினோட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டைம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கும், எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்டா இருக்கும். எல்லா அப்சர்வர்ஸ்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து சேமா இருக்கும். சரியா? இந்த டைம் அண்ட் தென் இந்த கோஆர்டினேட்ஸ் XYZ இது ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட்ல வந்து நம்ம படிப்போம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வந்து படிப்போம். அதனாலதான் வந்து ஸ்பேஸ் டைம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த யூனிட்ல வந்து முன்னாடி பேசிக்ஸா கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? டைம் இஸ் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி தட் மெஷர்ஸ் த டியூரேஷன் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட். டைம் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து டிரெக்ஷனை நோட் பண்ணாது. ஸ்கேலார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கும். அண்ட் தென் அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா அப்சர்வருக்கும் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லலாம், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா a reference frame is a coordinate system with respect to which the position and motion of an object are measured. அதாவது இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். இதுல வந்து என்ன அப்படின்னா இதுல உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸோட பொசிஷன் அண்ட் மோஷன் அதை வந்து மெஷர் பண்றதுக்கு பேர் தான் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி மெஷர் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் ரிலேட்டிவா இருக்கும். அதாவது 1 or 2 ரிலேட்டிவ்னா 1 or 2 வந்து இது இருக்கும்ல, அது மாதிரி ரிலேட்டிவா இருக்கும் இது. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் ஆர் ரெஸ்ட் இது இருக்குது. அப்படி மூவிங்லயோ அப்படி இல்லைன்னா ரெஸ்ட்லயோ இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கம்பேர், இன்னொன்னு இதை வச்சு கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அனதர் ஒன்னை வச்சுதான் வந்து அது ரெஸ்ட்ல இருக்கா இல்ல மூவிங்ல இருக்கா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்லுவோம் அந்த ஆப்ஜெக்ட. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மோஷன் வந்து எப்போதுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தான். ஏன்னா மோஷன் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ்னு சொன்னோம்ல. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியும். ஸோ மோஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். எ பர்சன் சிட்டிங் இன் எ மூவிங் பஸ் இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பஸ். அதாவது பஸ் வந்து மூவிங்ல தான் இருக்கு, பட் ஆனா உள்ள உட்காந்துருக்க நம்ம பர்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இதுல ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்ன அப்படின்னா பஸ். ஓகேவா? இதுல வந்து என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் தென் நியூட்டன்ஸ்லா வந்து இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா ஆக்சிலரேட்டிங் ஃப்ரேம். அதாவது ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுல நியூட்டன்ஸ்லாம் வந்து என்னவாகாது அப்படின்னா டைரக்டா வந்து இதுல வந்து அப்ளை பண்ண முடியாது. அதான் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் அண்ட் மோஷனை வந்து ரெஃபரன்ஸா ஒரு ஃப்ரேமை வச்சு கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து எப்போதுமே வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து மோஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து மூவிங் பஸ்ல உட்காந்துருக்காரு அப்படின்னா அதுல வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் எது அப்படின்னா பஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம், அனதர் ஒன் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலே தான் இருக்கும். நியூட்டன்ஸ்லா வந்து இதுல வந்து வேலிட். அதே நான் இனர்ஷியல் ஃப்ரேம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஆக்சிலரேட்டிங்கா இருக்கும் ஆப்ஜெக்ட். அதாவது ஸ்பீடும் டைரக்ஷனும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுல நியூட்டன்ஸ்லா வந்து டைரக்டா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதான் வந்து நமக்கு வந்து டிகிரி லெவல்ல உள்ளது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து இது பேசிக்ஸ். Frame of reference. If we imagine a coordinate system attached to a rigid body and we describe the position of any particle relative to it, then such a coordinate system is called frame of reference.
இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரிஜிட் பாடி மீன்ஸ் மூவிங் பாடி. மூவிங்ல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அது என்ன ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தோட அட்டாச் பண்ணும்போது அதுல உள்ள பார்ட்டிகல்ஸோட பொசிஷன் அண்ட் தென் மோஷனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தோட சேர்த்து வச்சு டிஸ்கிரைப் பண்றாங்க. கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னன்னு படிச்சோம் அப்படின்னா XYZன்னு படிச்சோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். எக்ஸ் இப்போ போட்டோம்ல அதே தான். எக்ஸ் ஒய் இசட் இது வந்து ஆரிஜின் ஓ, பொசிஷன் வெக்டார் ஆர், டிஸ்டன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இன்டூ கமா டி. ஏன் டி போட்டிருக்கோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டயத்தை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. ஸோ கமா டி போட்டிருக்கோம். Next, for the location of the objects, the position vectors are drawn from the origin O of the coordinate system. In this system, the position of a particle at any points of its path is given by the position vector R, expressed in terms of three coordinates x, y, z. அதாவது அந்த பார்ட்டிகளோட பொசிஷனை வந்து கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றோம். எப்படி வரும் அப்படின்னா r equal to x I cap plus y j cap plus z k cap. ஐங்கிறது என்ன அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன், ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா நார்த் டைரக்ஷன், இசட்ங்கிறது என்ன அப்படின்னா கேங்கிறது என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் தி ஆரிஜின், இங்கேருந்து இங்கே. ஓகேவா? அதான் வந்து ஐ கேப், ஜே கேப் அண்ட் தென் கே கேப். ஆர் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டரை எப்படி வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப். ஐங்கிறது ஈஸ்ட் டைரக்ஷன், ஜேங்கிறது நார்த் டைரக்ஷன், கேங்கிறது டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ அதனால கே கேப். இப்போ நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். ரிஜிட் பாடி அப்படின்னா அதற்கு வந்து மூவிங் இருக்கும். அப்போ மூவிங் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டயத்தை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு தான் அங்கே எல்லாமே நடக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆருங்கிறது என்னது எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் அண்ட் பிளஸ் Z k cap. என்ன சொல்லிருக்காங்க? In order to know the position of the particle at a different instance of time, an observer may be stationed at the origin with a clock to measure the time t. Thus, we obtain the position vector r of the particle as function of time t, that is r equal to r of t. இப்போ ஏதோ ஒரு அப்சர்வர் அங்கே உட்கார வச்சிருக்கோம். உட்கார வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி, டீயை வந்து டீயை பொறுத்து ஒவ்வொரு பார்ட்டிகளும், அதாவது ரிஜிட் பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகளும் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு டயத்தை வச்சு சொல்றதுனால இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி. ஸோ அந்த இடத்துல மூவிங்லாம் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா அந்த இடத்துல வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ வி ஈக்குவல் டு dr by dt equal to dx by dt into I cap plus dy by dt into j cap plus dz by dt into k cap. So velocity na v equal to dr by dt, position vector velocity equal to displacement by time. நமக்கு என்ன இங்க அப்படின்னா r தான் வந்து நம்மளோட displacement. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அதனால dr by dtன்னு ஆயிடும் இந்த ஈக்குவேஷன். ஈக்குவல் டு ஆரை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல r ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப்னு வச்சிருக்கோமா? ஸோ dx by dt into I cap plus dy by dt into j cap plus dz by dt into k cap. மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வரும் அப்படின்னா d by dt வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரிஜிட் பாடி அப்படின்னா மூவிங் இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் எல்லாமே அங்கே ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ தட்ஸ் வை ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறதுனால டிவி பை டிடி ஈக்குவல் டு டி பை டிடி. வியோட வேல்யூ என்ன இங்கே மொதல் ஈக்குவேஷனில் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்படின்னா dx by dt into I cap plus dy by dt into j cap plus dz by dt into k cap. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும், அதாவது பிராக்கெட் போட்டு உள்ள வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கு, வெளியில டி பை டிடி இருக்கு. ஸோ டி பை டிடியால உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ட் இன்டூ ஐ கேப்னு ஆகும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிடி ஸ்கொயர்ட் இன்டூ ஜே கேப்னு ஆகும். தேர்ட் டேர்ம் வந்து பிளஸ் டி ஸ்கொயர்ட் இசட் பை டிடி ஸ்கொயர்ட் இன்டூ கே கேப். இது என்ன ஆகும் அப்படின்னா வி வந்து என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம dr by dtன்னு வச்சிருக்கோமா? ஸோ அப்போ இங்க ஒரு dr by dt போட்டோம் அப்படின்னா dd மல்டிபிள் ஆகி டி ஸ்கொயர்ட் ஆர் பை dt மல்டிபிள் ஆகி dt ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டி ஸ்கொயர்ட் ஆர் பை dt ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் எக்ஸ் பை dt ஸ்கொயர்ட் இன்டூ ஐ கேப் பிளஸ் டி ஸ்கொயர்ட் ஒய் பை dt ஸ்கொயர்ட் இன்டூ ஜே கேப் பிளஸ் டி ஸ்கொயர்ட் இசட் பை dt ஸ்கொயர்ட் இன்டூ கே கேப்.
ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் இதை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மொத்த ஈக்குவேஷனே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் டைம் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து புரியுதான்னு பாருங்க. ஒரு தடவை நோட் எடுத்து வச்சு போட்டு பாருங்க. புரியலைன்னா இப்படியே கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். கேன் யூ ஹியர் மீ? கிளியரா இருக்கா? இந்த ஆர்லேருந்து ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப். இதுக்கப்புறம் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி. வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனை உள்ள கொண்டு வரும்போது ஈக்குவேஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டி பை டிடியை உள்ள வந்து ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வருது, ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க உங்களோட நோட்ல போட்டு. டவுட்ஸ் இருந்துன்னா சொல்லுங்க. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா எதை பத்தி ஸ்டடி பண்றோம், எதை வச்சு இதுல வந்து ரிஜிட் பாடியை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டயக்ராம பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் டி, அப்புறம் எக்ஸ் ஒய் இசட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரிஜின், அப்புறம் பொசிஷன் வெக்டர்னா என்ன, அடுத்தது வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனை கொண்டு வரும்போது ஈக்குவேஷன் என்ன சேஞ்ச் ஆகுது, ஃபைனலாக இந்த மொத்த ஓவரால் சிஸ்டத்தையும் என்னன்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் டைம் ரெஃபரன்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். I, J, K cap இது 3யும் வந்து யூனிட் வெக்டார்ஸ். I is the east direction, Y is the north direction, and then K is the towards the origin direction. Xi will go to the scalar quantity. மேம் I வந்து எந்த டைரக்ஷன் மேம்? என்னங்க மேம்? சொல்லுங்க. மேம் I வந்து எந்த டைரக்ஷன்? K வந்து towards I வந்து origin, east direction. okay I east direction, J north direction, and then Z வந்து towards the origin. okay ma'am, thank you ma'am. விஷ்ணு முடிச்சிட்டானா சைன் பண்ணுவா. விஷ்ணுக்கு நான் Next one is the scalar quantity. It is the physical quantity and it is fully described by magnitude. Only numerical value மட்டும்தான் வரும். And associated units alone. அதோட யூனிட்ஸையும் சேர்த்து போடணும். அதாவது இதுல வந்து டிரெக்ஷனை வந்து நோட் பண்ணாது ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ், டைம் அண்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி வெக்டர் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி இஸ் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி, போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் ரெண்டுமே இதுல வரும். ஸ்பெசிஃபிக் அதாவது அதோட டிரெக்ஷன் வந்து ஸ்பேஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் வந்து என்ன அப்படின்னு டிரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. இது எதோ ஒபே பண்ணோம் அப்படின்னா வெக்டார் அடிஷனை வந்து வெக்டார் குவான்டிட்டி வந்து ஒபே பண்ணும். எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன் அண்ட் ஃபோர்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இனர்ஷியல் மாஸும் ஃபோர்ஸும் தான் இதோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் லாவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இனர்ஷியா மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்க்கிறது, அதான் வந்து இனர்ஷியா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a body continues in its state of rest or constant velocity unless disturbed by some external influence. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூவா அதோட வேலையில ரெஸ்ட்லயோ அப்படி இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஸ்பீட்லயோ இருக்குது, எக்ஸ்டர்னலா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அது அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ரெஸ்ட் பொசிஷன்லயோ அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லயோ வெலாசிட்டிலயோ இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லா. சப்போஸ் அது வந்து நம்ம இப்போ எக்ஸ்டர்னலா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அந்த ஆப்ஜெக்டோட பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியும் ரெஸ்ட் பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணிக்காது. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இனர்ஷியா. அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இனர்ஷியா. இதான் வந்து லா ஆஃப் இனர்ஷியா. இதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி செகண்ட் லா. செகண்ட் லா என்ன அப்படின்னா த டைம் ரேட் ஆஃப் செகண்ட் லா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ், தட் இஸ் F = dp/dt. அதாவது மொமெண்டம் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். F = dp/dt. பிங்கிறது வந்து இதுல எதை டினோட் பண்ணுது அப்படின்னா மொமெண்டத்தை. மொமெண்டம்னா தமிழ்ல வந்து உந்தம்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு எது அப்படின்னா நேரத்தை, டைம். அதனாலதான் dp/dt. ஸோ எந்த ஒரு பாடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எல்லா பாடிக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இனர்ஷியான்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அது வந்து இனர்ஷியா மீன்ஸ் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோமா. ஸோ ஒவ்வொரு பாடிக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இனர்ஷியாங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா எல்லா பாடிக்கும் சேமா இருக்காது. ஒவ்வொரு பாடிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ the measure of this inertia for translation is called the mass of a body. ஸோ ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அந்த inertia of பாடியை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் எ பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா எம்னு. நெக்ஸ்ட் இந்த பாடியோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வின்னு இருக்கும், மாஸ் வந்து எம். ஸோ மொமெண்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா P = mv. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். P = mv. ஸோ ஃபோர்ஸ் = dp/dt அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் மொமெண்டம் P = mvன்னு படித்தோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா F = d/dt பிராக்கெட்ல Pக்கு பதிலாக நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன P = mv. ஸோ பிராக்கெட்ல என்ன வரும் அப்படின்னா mv அப்படின்னு வரும். இது தேர்ட் ஈக்குவேஷன். லா ஆஃப் ஃபோர்ஸ் செகண்ட் லா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ். த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ். அதாவது மொமெண்டம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகுறது தான் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ், லா ஆஃப் ஃபோர்ஸ் செகண்ட் லான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பாடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா அது இனர்ஷியான்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா எல்லா பாடிக்கும் சேமா இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த இனர்ஷியா பாடியை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் எ பாடி அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணுவோம். இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா எம்னு டினோட் பண்ணலாம். அதோட வெலாசிட்டி வின்னு வச்சுட்டு நம்ம இந்த மொமெண்டத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா P = mv. Pங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்டம், எம்ங்கிறது என்ன மாஸ், விங்கிறது வெலாசிட்டி. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு போய் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ள P வர இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா F = d/dt, P வர இடத்துல mvன்னு போட்டாச்சு. இது தேர்ட் ஈக்குவேஷன். Next, Newton considered that the mass of a body remains constant in motion. Therefore, நியூட்டன் வந்து என்னன்னு கன்சிடர் பண்றாரு அப்படின்னா இங்க இருக்கிற இந்த எம் மாஸ் பாடியோட மாசை வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டா இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எம் முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா F = m × dv/dt என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ நமக்கு dv/dtங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்.
A equal to dv by dt. ஸோ அப்போ மொத்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. மொமெண்டம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அதான் லா ஆஃப் ஃபோர்ஸ் செகண்ட் லா. எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பாடிக்கும் அந்த இனர்ஷியான்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த இனர்ஷியாவை எப்படி நம்ம வந்து அனதர் நேம் இன்னொரு நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த பாடின்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மொமெண்டத்தை மறுபடியும் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பி ஈக்குவல் டு எம் இன்டூ வி. ஸோ ஒவ்வொரு பாடிக்கு எம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் வந்து எம் இருக்கும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வின்னு இருக்கும். ஸோ மொமெண்டத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பி ஈக்குவல் டு எம்வின்னு டிஃபைன் பண்ணலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றேன் பின்னு வர இடத்துல. ஸோ எஃப் ஈக்குவல் டு டி பை டிடி இன்டூ எம்வி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நியூட்டன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட இதை வந்து மாசை வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டா இந்த செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால முன்னாடி எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்டூ டிவி பை டிடி. டிவி பை டிடிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ தட்ஸ் வை இந்த டிவி பை டிடிக்கு பதிலாக நான் என்னன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். எஃப் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் லா ஆஃப் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸ் வந்து எதோட பிரான்ச் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட பிரான்ச்சு. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு ஃபண்டமெண்டல் லாவா எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எங்க எடுத்தாலும் இந்த செகண்ட் லாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா இதுல வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே வந்து ஒரு பாடியில வந்து ஆக்ட் ஆகாதப்போ எஃப் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் டிவி பை டிடி ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டிவி பை டிடி 0னா என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சிலரேஷன் 0. நோ ஆக்சிலரேஷன் மீன்ஸ் வெலாசிட்டி இஸ் நாட் சேஞ்சிங். வெலாசிட்டியில வந்து என்னவா இருக்காது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு 0 தென் டிவி பை டிடி ஈக்குவல் டு 0. வி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதான் வந்து லா ஆஃப் ஃபோர்ஸ் செகண்ட் லா. செகண்ட் லா வந்து என்ன அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ் தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மொமெண்டம் பி ஈக்குவல் டு எம்வின்னு கொண்டு வந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு டி பை டிடி இன்டூ எம்வின்னு வச்சோம். அதுக்கப்புறம் எம்மை வந்து மாசை வந்து என்ன சொல்லாரு அப்படின்னா கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் அப்படின்னு நியூட்டன் சொன்னாரு. ஸோ அதனால எம்மை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்டூ டிவி பை டிடி. டிவி பை டிடிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஸோ நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா செகண்ட் லாக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். இதான் வந்து செகண்ட் லா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி தேர்ட் லா, லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். திஸ் ஒன் இஸ் தேர்ட் லா. To every action, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். To every action there is always an equal and opposite reaction. This means that if 1 and 2 bodies are interacting mutually, அது ரெண்டு பாடிஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் தென் அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா மியூச்சுவலா இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பாடிக்கும் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஸோ ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா F12 ஒரு பாடி எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு மைனஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிறதுனால மைனஸ் F21. So force in first body due to second body equal to minus force on second body due to first. So secondல இருந்து first போறதுனால தான் என்ன பண்ணுறோம் ஆப்போசிட்ல போகுதுங்கிறதுனால தான் மைனஸ் சிம்பிள். So F12 equal to rate of change of momentum of the first body equal to d by dt of rate of change of momentum னா என்னது m1 into v1. அதாவது first bodyங்கிறதுனால m1 v1. சாரி பேஜ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு வெயிட் ஜஸ்ட் a second. So d by
dt. ஃபர்ஸ்ட் பாடி என்ன அப்படின்னா m1 v1. ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா m1 v1 சாரி m1 dv1 by dtன்னு வரும். m1 dv1 by dt. ஏன்னா m1ங்கிறது என்ன சொல்லியிருக்காரு, நியூட்டன் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காரு, மாஸ் ஆஃப் த பாடி. ஸோ தட்ஸ் வை m1 நான் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ மீதி உள்ளது dv1 by dt. அதே மாதிரி செகண்ட் பாடிக்கு எடுத்தோம், சிமிலர்லி செகண்ட் பாடிக்கு எடுத்தோம் அப்படின்னா f21 ஈக்குவல் டு d by dt, m2 v2 ஈக்குவல் டு m2 வந்து மாஸ் ஆஃப் த பாடி வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால முன்னாடி ஃப்ரண்ட்ல எழுதிட்டோம், m2 இன்டூ dv2 by dtன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 5th ஈக்குவேஷன்ல கொண்டு போய் இந்த f12 அண்ட் f21ஓட வேல்யூ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ f12ஓட வேல்யூ என்ன அப்படின்னா m1 dv1 by dt ஈக்குவல் டு மைனஸ் f21ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் m2 dv2 by dt. ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 5th ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் m1 dv1 dt ஈக்குவல் டு மைனஸ் m2 dv2 dt. இதுல வந்து நான் என்ன கொண்டு வர போறேன் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் டேர்ம் கொண்டு வர போறேன். ஏன் அப்படின்னா இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் இருக்கா. ஸோ இது மொத்தத்தையும் நான் எப்படி மாற்ற போறேன் அப்படின்னா a1 அண்ட் a2 மாற்ற போறேன். ஸோ அப்போ a1 ஈக்குவல் டு மாட் dv1 by dt. மாடுனா ரெண்டு சைட் லைன் போடணும், இது எனக்கு வந்து வராதனால MODனே நான் போட்டிருக்கேன். a2 ஈக்குவல் டு மாட் dv2 by dt, denote for acceleration. ஸோ அப்போ மேக்னிடியூட் என்ன ஆகும் அப்படின்னா இது மொத்த டேர்மும் என்ன ஆயிடும் அப்படின்னா dv1. ஸோ dv1 by dv1 by dv1 by dt வந்து ஏன்னு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா m1 a1 ஈக்குவல் டு m2 a2ன்னு சேஞ்ச் ஆகும். மாடுன்னு போடுறதுனால இந்த இடத்துல இந்த மைனஸ் சிம்பிள் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ m1 a1 ஈக்குவல் டு m2 a2. ஸோ இதுலேருந்து எனக்கு m2ஓட மாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இது என்ன பண்றேன் அப்படின்னா a2 இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா எப்போதுமே LHSல உள்ளது RH, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதான் LHS RHSன்னு சொல்லுவோம். எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு போனாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனாலும் சரி, பிளஸ்ல இருந்தா மைனஸ்ல போகும், மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல போகும். அதே மாதிரி மல்டிப்ளேல இருந்தா டிவைட்ல போகும், டிவைட்ல இருந்தா மல்டிப்ளேல போகும். ஸோ ஆல்ரெடி இங்க எப்படி இருக்கு அப்படின்னா m1 a1ன்னு இருக்கு, இந்த a2 எதுல இருக்கு அப்படின்னா ரைட் சைடு மல்டிப்ளேல இருக்கு. ஸோ அப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிவைட்ல போகும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா m2 ஈக்குவல் டு m1 a1 by a2. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மாஸோட ரேஷியோ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இதுல வந்து 2 பாடிஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 பாடிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட்ராக்டிங் மியூச்சுவலி எப்படியா இருக்கும். ஸோ f12 ஈக்குவல் டு மைனஸ் f21. ஸோ ஃபோர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பாடி டியூ டு செகண்ட் ஈக்குவல் டு செகண்ட் டு ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறதுனால தான் ஈக்குவல் டு மைனஸில் போட்டிருக்கேன். ஸோ f12 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா d by dt இன்டூ m1 e1 மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நியூட்டன் வந்து மாஸை வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால மாஸை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ m1 dv1 by dt. அதே மாதிரி f2க்கு இன்னொரு ஈக்குவேஷன் எழுதுறேன். 2 ஈக்குவேஷனும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம் 5th ஈக்குவேஷனில். So f12 equal to m1 dv1 by dt equal to minus m2 dv2 by dt. Next என்ன பண்றேன் அப்படின்னா dv1 by dtங்கிறது என்ன அப்படின்னா change in velocity by time, that means acceleration. So dv1 by dt and dv2 by dt வர்ற இடத்துல a1 a2ன்னு சப்ஸ்டிட் பண்றேன்.
ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா m1 a1 ஈக்குவல் டு m2 a2 சேஞ்ச் ஆகும். மாடில் வர்றதுனால இந்த மைனஸ் சிம்பிள் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் எனக்கு m2 மட்டும் வேணும் அப்படின்னா அந்த a2 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா டிவைடில் வந்துடும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்டனோட தேர்ட் லா. ஆர் யூ கிளியர்? எனி டவுட்ஸ்? Can you hear me? Yes, ma'am. Okay. Next numericals போலாமா? All of you take your rough note and write the sum. First one. Two bodies are in an isolated system. Their acceleration are in the ratio 4:7. Find out the mass ratio. Find out பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சலரேஷன் வேல்யூவை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:7. மாஸோட வேல்யூவை ரேஷியோவில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்டன்ஸ் ஏன் ஸ்டோரி பண்ண முடியல? ஸோ m1 a1 ஈக்குவல் டு m2 a2. ஸோ m1 by m2 மாஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ m1 by m2 ஈக்குவல் டு a2 by a1 வந்துடும் இது. ஸோ a1:a2 ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாரி நம்பர் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. 4:7 வரணும் இங்க. 4:7. ஸோ m1 by m2 என்ன வரும் அப்படின்னா 3/5 வரும். 3/5. ஸோ மாஸ் ரேஷியோ வேல்யூ என்ன அப்படின்னா சாரி 7/4. 7:4. So two bodies are in isolated system. Their acceleration வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:7. மாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ரேஷியோவில். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா m1 a1 ஈக்குவல் டு m2 a2. ஸோ இதுலேருந்து எனக்கு m1 by m2 ரேஷியோட வேல்யூ வேணும். ஸோ m1 by m2 ஈக்குவல் டு a2 by a1 வரும். a1:a2 வேல்யூ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா 4:7. ஸோ m1 by m2 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா a2 வேல்யூ 7ங்கிறதுனால 7 நான் மேலே போட்டிருக்கேன். டிவைடட் பை a1 வேல்யூ வந்து 4. ஸோ 7/4. ஸோ அப்போ மாஸ் ரேஷியோட வேல்யூ என்ன அப்படின்னா 7:4. Next sum. A force of F of t equal to 40 Newton acts on a 2 kilogram particle. If it starts from rest, the velocity after 3 seconds is dash னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாடியில எவ்வளோ ஃபோர்ஸ் வித் டயத்தை பொறுத்து கொடுக்குறோம் அப்படின்னா 40 நியூட்டன் கொடுக்குறோம். 2 கிலோகிராம் ஆஃப் பார்ட்டிகல். அந்த பாடியோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 2 கிலோகிராம். ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கு. வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து மூவிங் பொசிஷனுக்கு வந்திருக்கிறதா மீனிங் அதுக்கு. ஸோ அதோட வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன யூஸ் பண்ணணும் இதுக்கு? என்ன லா யூஸ் பண்ணணும்? அதே F ஈக்குவல் டு MA செகண்ட் லா தான் யூஸ் பண்ணணும். ஸோ எஃபோட வேல்யூ என்ன 40. எம்மோட வேல்யூ வந்து 2 அண்ட் தென் ஏவோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ ஏவை அப்படியே நான் வச்சுட்டேன்.
So 4t equal to so 4t equal to m ஓட வேல்யூ 2. T equal to 2a. ஸோ இதுலேருந்து எனக்கு ஏ தான் வேணும். ஸோ 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளேல இருக்கு. ஸோ எப்படி வரும் அப்படின்னா 4t டிவைடட் பை 2ன்னு வரும் ஈக்குவல் டு ஏ. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இது 1 டைமு இது 2 டைமு. ஸோ என்ன வரும் என்னோட ஃபைனல் ஏ அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 2tன்னு வரும். ஏ ஈக்குவல் டு 2t. இந்த சம் முடியல. ஆக்சிலரேஷன் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் வெலாசிட்டியோட வேல்யூ 3 செகண்ட்ஸ் கழிச்சு எவ்வளோ இருக்குங்கிறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஃபோர்ஸ் வந்து 4t நியூட்டன் கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 2 கிலோகிராம். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி என்னவா இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன லா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா F ஈக்குவல் டு MA. இதில் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா 4t ஈக்குவல் டு எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் 2. ஏ வந்து தெரியாது. ஸோ ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வந்து மல்டிபிள்ல இருக்கிறதுனால டிவைட்ல போகும். ஸோ 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணா 2 டைம். ஸோ ஏ ஈக்குவல் டு 2t. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி எவ்வளவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆக்சிலரேஷன் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வெலாசிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம் dv/dt சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் ஈக்குவல் டு 2t. இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா a ஈக்குவல் டு dv/dt ஈக்குவல் டு 2tன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் v ஈக்குவல் டு t ஸ்கொயருங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணணுமா டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். anyone say the answer. interact பண்ணுங்க. differentiate. ஏன் differentiate பண்ணணும்? நானா இன்டகிரேட் தானே போட்டிருக்கேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டி கொடுத்து ஆக்சிலரேஷன் கேட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மொமெண்டம் இதை கொஞ்சம் சைடில் நோட் மாதிரி எழுதிக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஏன் யூஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் ஏன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வெலாசிட்டி கொடுத்து ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட். மொமெண்டம் கொடுத்து ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் கொடுத்து வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா
இப்போ என்ன இருக்கு எனக்கு dv/dt = 2t. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். இதை நான் வந்து v = t² கொண்டு வந்திருக்கேன். எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் போடுங்க. சாரி, so integral of dv by dv/dt = 2t. Integral of 2t. Integral of 2t. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த dt வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ integral of dv = integral of 2t dt. ஸோ இந்த டிவியை வந்து இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா வின்னு வரும். v = 2ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அது. ஸோ 2 முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இன்டகரல் ஆஃப் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா டி டிடின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டி டிடியை நான் வந்து இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் டு ஆல்ரெடி 2 முன்னாடி இருக்கு. டி இன்டகிரேட் பண்ணா t² by 2ன்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்னா v = t². ஓகேவா? இப்போ நமக்கு டீயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 செகண்ட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் வந்து t²க்கு பதிலாக 3² அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 3 3s are என்ன வரும் அப்படின்னா 9 வரும். ஸோ நம்மளோட வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 9. ஓகேவா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 40 நியூட்டனு. அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 2 கிலோகிராம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வெலாசிட்டியில ஏதோ ஒரு மூவிங்ல இருக்கு. ஸோ அந்த மூவிங்ல இருக்கும்போது ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் அதோட வெலாசிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன லா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சுக்கணும். என்ன லா அப்படின்னா மாஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா F = ma. அந்த ஃபார்முலா நியூட்டன் செகண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 4t = மாஸோட அந்த ஆப்ஜெக்டோட மாஸோட வேல்யூ என்ன 2. ஏ வந்து தெரியாது. ஸோ ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். ஏவை மட்டும் வச்சுட்டு நான் வந்து 2 இந்த சைடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா 4t/2ன்னு வரும். ஸோ 2வும் 4ம் கேன்சல் ஆகி என்ன ஆகிடும் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன 2t. இப்போ இதில் இன்டகிரேட் பண்ணுமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா அப்படின்னா என்னன்னா ஆக்ஸலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா dv/dtன்னு எழுதலாம். அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் = 2t. ஸோ இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா dv/dt இன்டகிரேட் ஆஃப் dv/dt = integral of 2t.
ஸோ இந்த டிடியை ரைட் சைடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இன்டர்கல் ஆஃப் டிவி ஈக்குவல் டு இன்டர்கல் ஆஃப் 2t டிடின்னு வந்துடும். ஸோ இன்டர்கல் ஆஃப் டிவி இன்டகிரேட் பண்ணா வின்னு வரும். இதுல 2ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ முன்னாடி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ 2 இன்டர்கல் ஆஃப் டி டிடி. ஸோ டி இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா டி ஸ்கொயர்ட் பை 2 பவர்ல 1 அதிகமாகும். அண்ட் தென் கீழே அந்த வேல்யூ வரும். அதான் வந்து இன்டகிரேஷன் வேல்யூ +1 +2 படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 2ம் கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளோட ஃபைனல் வி வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா டி ஸ்கொயர்டு. நமக்கு டி ஸ்கொயரோட டீயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டைம் வந்து என்ன அப்படின்னா 3. ஸோ வி ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ என்னோட ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ என்ன அப்படின்னா 9. இஸ் இட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து in an isolated system two bodies A and B interact if MA equal to 3 kg, AA equal to mass வந்து 3 kg, acceleration 4 meter per second squared and AB equal to 6 meter per second squared, opposite directions. Find MB. MB ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டூ பாடிஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். இது வந்துச்சு அப்படின்னாவே நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ என்ன லா அப்படின்னா அப்புறம் MA AA equal to MB. ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ். ஸோ தட்ஸ் வை ஃபார்முலாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ MAAA equal to MBAB. ஸோ MAயோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. ஸோ 3. ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஈக்குவல் டு MB தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ABயோட வேல்யூ 6. ஸோ என்ன வரும் அப்படின்னா so 3 into 4 3 into 4 equal to MB into 6. so 3 4s என்ன வரும் 12 ன்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 12 by 6 equal to 12 by 6 என்ன வரும் அப்படின்னா 6 டேபிள் 12 2 டைம். ஸோ எம்பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். சரியா? டூ பாடிஸ் அண்ட் தென் ஐசோலேட்டட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தோன்னே நியூட்டனோட தேர்ட் லா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா MA equal to 3 kg, AA equal to 4 meter per second square and then AB equal to 6 meter per second square. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷன் ஃபைண்ட் MBயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா என்ன அப்படின்னா தேர்ட் லாக்கு MAAA equal to MBAA. ஸோ MAயோட வேல்யூ வந்து 3 அண்ட் தென் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 4 ஈக்குவல் டு MB தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ MBன்னே வச்சுக்கிறேன். ஸோ ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னா 6. ஸோ 4 3s 12ன்னு வரும். 6 இந்த 6 மல்டிப்ளைல இருக்கனால இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா டிவைட்ல வரும். ஸோ 12 6ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ நம்மளோட MBயோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. எக்ஸசம் போலாமா? Is it clear? Any doubts? Say yes or no? Yes, ma'am. Exism. A 500 kg space probe is drifting in deep space with a constant velocity of 100 meter per second. What is the net force acting on it? அதாவது 500 kg உள்ள ஒரு ஸ்பேஸ் ப்ரோப் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில டீப் ஸ்பேஸ்ல இருக்கு. அதோட வெலாசிட்டி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இந்த வேர்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கணும். சாரி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 100 மீட்டர் per செகண்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா அதோட ஸ்பீடும் எப்படியே தான் இருக்கு அப்படின்னா ஒரே ஸ்பீடாக தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, if an object is moving with a constant velocity,
ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ரெஸ்ட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே அது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா தான். The acceleration is 0, therefore the net external force equal to நியூட்டன் செகண்ட் லா F equal to ma. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லாவோட அப்ளிகேஷன் தான் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் லா. ஓகேவா? லா ஆஃப் இனர்ஷியான்னு படிச்சோமா? ஸோ F equal to ma, எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 500. இங்கே ஆக்சலரேஷன் ஏன் 0 போட்டிருக்கேன் அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில தான் இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்னன்னு வரும் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு வந்து 0ன்னு கொடுப்போம். ஸோ அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எனிதிங் இன்டூ 0 ஈக்குவல் டு 0. ஸோ அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 0 நியூட்டன். செம்ம நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு 500 kg ஸ்பேஸ் ப்ரோப் வந்து ட்ரிஃப்ட் பண்றோம் டீப் ஸ்பேஸ்ல. அது என்ன வெலாசிட்டியில இருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ரெஸ்ட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ அதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுறதுனால. ஃபர்ஸ்ட் லாவோட அப்ளிகேஷன் தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு செகண்ட் லா. மாஸ் கொடுத்துருக்கிறதுனால இது செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டையுமே அப்ளை பண்ணணும். ஸோ நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படின்னா F equal to ma, எம்ங்கிறது 500, ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிறதுனால 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ 500 எனிதிங் இன்டூ 0 என்ன வரும் அப்படின்னா 0 நியூட்டன் வரும். ஆர் யூ கிளியர்? Yes, ma'am. Next on the fifth sum. A car of mass 1600 kg is accelerated at 4.5 meter per second square. Force வந்து calculate பண்ணணும். So m ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1600 kg, a ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4.f. So force calculate பண்ணணும்னா செகண்ட் லா. So F equal to ma. m ஓட வேல்யூ என்ன அப்படின்னா டைரக்ட் சம். இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸை வந்து calculate பண்ணணும். ஸோ த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1600 இன்டூ ஏவோட வேல்யூ 4.5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7200 வரும் நியூட்டன். இதை வந்து இது வந்து டைரக்ட் சம்மு. இந்த ஃபோர்த் சம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். தேர்ட் சம்மும் டைரக்ட் சம். ரெண்டு 2 பாடிஸ் எடுத்துக்கிறோம். MA, AA, AB கொடுத்துருக்காங்க. MBயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் வந்து டைரக்ட் சம்மு தான் இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுல வந்து ஆமா எல்லாமே டைரக்ட் சம் தான். 2 லா யூஸ் பண்றது எது அப்படின்னா இந்த ஃபோர்த் சம் தான் 2 லா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் சம். A 10 kg body is moving at 100 meter per second. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட மூவிங் இதுனா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. மூவிங் அட் 100 meter per second. A force acts on it, bringing it to a velocity of 20 meter per second in 10 seconds. Find the force applied. என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி மேல ஆக்ட் ஆகும்போது ஒவ்வொரு 10 செகண்ட்ஸுக்கும் அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 20 meter per second இருக்கு. அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன், வெலாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன லா அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா. F equal to ma. ஸோ A equal to m into A equal to m into A ஓட வேல்யூ என்ன அப்படின்னா VF minus VI/T. ஏன் VF minus VI போட்டிருக்கேன் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் தென் ஃபைனல் வெலாசிட்டி. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 20, அதாவது ஒவ்வொரு 10 செகண்ட்ஸுக்கும் வந்து 20 இருக்குது ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 100 இருக்கு.